மத்தேயு 26:39 என்ன சொல்லியிருக்கு தெரியுமா உங்களுக்கு? அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்பதாக என் பேரு ஃபிராங்க். இந்த ஒரு பேஜ்ல என்னோட வார்த்தை, பாடல்கள் மற்றும் ஜெபத்தை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க சேர்ந்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுவோம். வசனத்துக்குள்ளாய் போவோமா? சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதுக்கு முன்பதாக ஒரு மலையில போய் தனியாக இருந்து ஜெபிக்கிறார். அதுதான் இந்த வசனத்துல பார்க்கிறோம். அவர் ஜெபிக்கிற விதம் பாருங்களே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறார். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் இந்த மாதிரி ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோம் அப்படின்ற சிந்திச்சு பார்க்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவர் எனக்கு குடும்பத்துல இவ்வளவு தேவை இருக்கு, என்னோட பிள்ளையோட கல்யாணம், எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, எனக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரியங்கள் தான் ஆண்டோட சமூகத்துல போய் கொட்டுறோம். ஆனா அவருடைய சித்தம் என்னது அப்படின்றத நம்ம கேட்கிறோமா? அந்த சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா அப்படின்றத சிந்திச்சு பார்க்க வேண்டும். அந்த சூழ்நிலை போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். அப்படி போகும் பொழுது மாத்திரமே நம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற முடியும். நம்ம குடும்பத்திற்கு, நம்ம சுற்றி இருக்கிறவர்களுக்கு, தேசத்திற்கு, ராஜ்யங்களுக்கு நம்ம ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாற முடியும். அதனால இதனால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, பிதாவை நன்றியோட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. இந்த நாளில் கூட தகப்பனே, இந்த வசனத்தை கொடுத்து எங்களோட பேசுனதுக்காக நன்றி ராஜா. எத்தனையோ பேர் தகப்பனே இக்கட்டான சூழ்நிலை கடந்து போய் கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. ஆகிலும் தகப்பனே, எங்களுடைய சித்தம் அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படி நீ நடத்தும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. இதன் மூலியமாய் தகப்பனே அநேகர் உங்களுடைய அன்பை கண்டுகொள்ள கிருபை தரும்படி ஜெபிக்கிறேன் தகப்பனே. எங்களோட வாழ்க்கையை ஆண்டவர் தகப்பனே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த கடினமான பாதையில் தகப்பனே உண்மை நம்பி இருக்க உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த சூழ்நிலை கடந்து போக நீர் கிருபை தரும்படி ஜெபிக்கிறேன் தகப்பனே. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.